ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் அக்ஷு. நம்ம நேற்று எதுலேருந்து பார்த்தோன்னா கிங்கோட ஆர்டர்னு சொல்லிட்டு ஹீரோவையும் வந்து எழுப்புற வரைக்கும் பார்த்தோம். ஸோ ஹீரோனையும் அடித்து பிடிச்சி எக்ஸ்ட்ராரியன் ட்ரெஸ் போட்டுட்டு ஓடுறாங்க பேலஸ்க்கு. பார்த்தா வந்து எல்லாரும் கிங்கு, குவீனு, கிங்கோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் க்ரௌன் பிரின்ஸ் ஒய்ஃபு. அப்போ தான் வந்து ஹீரோவும் வராங்க. ஹீரோனையும் மீட் பண்ணிக்கிறாங்க. என்ன நீ இந்த நேரத்தில் இங்கே பண்ணன்னு ஹீரோ கேட்கும் போது, உன்னை வந்து கிங்கோட ஆர்டரா நீ வர்றதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உங்களையும் கிங் தான் வர சொல்லியிருக்காங்களா? ஹீரோயினை மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்போ அசிஸ்டன்ட், ஐயோ இது கிங்கோட ஆர்டர், நீங்கள் என்னென்னா மெதுவாக நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் கிளம்பி வாங்க, எழுந்துருங்க, வாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராங்க. கடைசியில் வந்து நின்றுடுறாங்க. அவங்க யாருக்காக நிற்கிறாங்கன்னா நம்ம குயின்காக தான் நிற்கிறாங்க. குயின் தான் வந்து ராஜமாத்தா மாதிரி. இல்லை குயின் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு, ஓ என்ன எல்லாருமே நிற்கிறாங்களா, என்ன எல்லாருமே எனக்காக நிற்கிறாங்களா, சரி நீ அப்போ வந்துட்டு கிளக் என்னை வந்து காத்தால வரைக்கும் நீ என்னை ரெடி பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் எழுந்து உக்காந்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள ரெடியாகவே அவங்களுக்கு லேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு சாரி கிங், குயின் ரெடியாக லேட் ஆகிடுச்சு, நீங்கள் இப்போ உள்ளே போகலாங்கிறாங்க. பார்த்தா விடிஞ்சிருது. அவங்க வந்து எர்லி மார்னிங் 4 மணிக்கு வந்திருப்பாங்கன்னா ஒரு 6-7 மணியே ஆயிடுது. உள்ளே வந்துட்டு, சாரி அம்மா, இந்த மாதிரி நடந்ததுனால, இந்த விஷயம்லாம் நடந்ததுனால என்னால் உங்களை சரியாக பார்க்க வரல, அதனால வந்துட்டு நான் இனிமேல்ட்டு காத்தால ஃபுல்லாக உங்களை பார்க்க தினைக்கும் டெய்லி வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. குயினும் வந்துட்டு, ஓகே நீ என் பையனாச்சே, அப்போ நீ வந்து என்னை பார்த்து தானே ஆகணும், இனிமேல் நீ தினைக்கும் வர என் ஃபுல் பர்மிஷன் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குயினும் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அங்கேருந்து வெளில வராங்க. ஃபார்மலாக பேசிட்டு அங்கேருந்து வெளில வராங்க. வெளில வந்த உடனே இப்போது கிங் சொல்லிடுறாங்க, எல்லாரும் வந்துட்டு லெக்சருக்கு போகணும், மார்னிங் நடக்கல, லெக்சருக்கு போகணும் எல்லாரும் சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. பிரின்ஸ் நீயும் வரணும், க்ரௌன் பிரின்ஸ் நீயும் வரணும். நான்லாம் காத்தால எப்போவுமே நான் இந்த மாதிரி க்ரௌன் பிரின்ஸாக இருக்கும்போது எதுவுமே சாப்பிட மாட்டேன், நீங்கள் என்னென்னா எல்லோரும் சாப்பிட போகிறீங்க, வாங்க போய் லெக்சர் போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே லெக்சர் வர சொல்லி மினிஸ்ட்ரிலேருந்து எல்லாருமே. ஆனால் கிளக்கு வந்து கேட்பாங்க கிங் கிட்ட, சார் இன்னும் 1 மணி நேரம் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டே போகலாம் அப்படிங்கும்போது, உன்னோட கிங் ஆர்டர் இப்போவே லெக்சர் எடுத்தாங்கன்னா வரீங்களான்னு கேட்கும்போது, ஓகே சார் நான் போய் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்து ஒரு 6 விஷயம் சொல்கிறாங்க. அந்த 6 விஷயம் ஒரு கிங்காக இருந்தால் அவங்க பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு எல்லாரும், ஆமாம் சார் நீங்கள் அந்த 6 விஷயம் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரியில் இருக்கவங்களாம் கிங் பார்த்து பேசுகிறாங்க. அப்போ கிங் வந்து ஹீரோ பற்றி கேட்குறாங்க, என்ன நீ என்ன சொல்கிற, நான் பண்ணியிருக்கேனா இல்லையாங்கிற போது உடனே பிரின்ஸ் வந்துட்டு, க்ரௌன் பிரின்ஸ் வந்து மண்டியாட்டாங்க, எதுவும் சொல்லிடாதேன்ட்டு. ஆனால் பிரின்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஆமாப்பா நீங்கள் 6 விஷயத்தில் 3 விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெருசு. அப்படி என்ன நான் பண்ணியிருக்கேன் சொல்லி பார்ப்போன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து ஹிஸ்டாரியன்ட்ட விடாமல் தடுத்ததே ஃபஸ்ட்டு பண்ண தப்ப. அத்தாரிட்டியை வச்சு ஹிஸ்டாரியன்ஸை நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே இன்ஸ்பெக்ஷன் கொண்டு வரணும்னு சொன்னது 2வது தப்பு. 3வது வந்து நேத்திக்கு உங்களால் பழி வாங்க முடியலன்ட்டு இன்றைக்கி ஹீரோயினியை காலங்காத்தாலேயே கூப்பிட்டீங்கல்ல ஒரு ஹிஸ்டாரியன்ட்ட, அது 3வது தப்புன்னு சொன்னோடனே அப்புறம் கிங் வந்துட்டு கோவப்படாமல், ஏன்னா எழுதுறாங்க எல்லாம் நோட் ஆகிட்டே இருக்கும், கிங் வந்து சிரிச்சிங்கன்னே யூ ஃபன்னி காய் அப்படின்னு சொல்லிட்டு, பிரின்ஸாக இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிற மாதிரி, அதான் மஞ்சள் பூச்சி அணி மாதிரி கிங் பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போயிடுறாங்க. அப்போ வந்துட்டு அசிஸ்டன்ட் பிரின்ஸ் கிட்ட கேட்குறாங்க, என்ன பிரின்ஸ் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, கிங் கிட்ட போயிட்டு இப்படியா பேசுவீங்க? ஆமாம், அவர் என்ன நல்லா பேசினா தானே புகழ்ந்தார், அது ஒன்றும் புகழ்ச்சி இல்லை, அது ஒரு இகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நீங்கள் நல்லா பண்ணியிருக்கேன்னா நான் அடுத்த வாட்டி உன்னை வச்சுக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்போது அதெல்லாம் ஹீரோக்கு காதுலேயே உள்ளல. உடனே ஹீரோ கேட்குறாங்க, ஆமாம் ஹீரோ நீ எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அவங்க ஹாப்பியாக ஆனாங்களா நான் அப்படி பேசினதுக்கு? அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணாங்கும் போது இந்த அசிஸ்டன்ட், நான் என்னத்தை பேசுகிறேன், இவர் என்னத்தை பேசுறது இவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரே டென்ஷன் ஆகிட்டு போயிடுறாங்க அசிஸ்டண்ட்டே. ஆனால் வந்து பிரின்ஸ் வந்து பின்னாடியே போயிட்டு, அசிஸ்டன்ட் சொல்லு அவள் வந்து என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு அவகிட்டன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு அங்கேருந்து வெளில வரும்போது பிரின்ஸும் கிங்கும் பேசிட்டு வராங்க. பிரின்ஸ் சொல்கிறாங்க, அப்பா வேண்டோ தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்போது கிங் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்லை, அவன் என்ன பேசியிருக்கான்னு அவனுக்கு தெரியுது, எப்படி என்னை அவமானப்படுத்தணும்னு அவனுக்கு தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிட்டு வரும்போது க்ரௌன் சொல்கிறாங்க, இல்லைப்பா அவன் தெரியாமல் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லும் போது கிங் வந்து சொல்லிடுறாங்க, நீ அவன் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. அப்புறம் க்ரௌன் பிரின்ஸ் வெளில போகிறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயினியும் வந்து பவ் பண்ணிட்டு வெளில போகிறாங்க. எங்கே வெளில போகிறீங்க? கிங் வந்து நாள் முழுக்க இருக்க எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ண வேணாமா, அதான் பேலஸ்லேயே உங்களுக்கு வந்து இடம் கொடுத்துட்டாங்களே, வந்து நோட் பண்ணிக்கலான்ட்டு, அதான் இன்னர் பேலஸ்லேயே உங்களுக்கு சேம்பருக்கே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இடம் கொடுத்துட்டாங்களா, வாங்க வந்து நோட் பண்ணுங்கங்கிறாங்க. ஐயோ இது என்னடா கொடுமைன்னு ஹீரோனிக்கு இருக்குது. பார்த்தா
இப்போ வந்து கிங் வந்து சாப்பிட்றாங்க, இப்போ வந்து கிங் சாப்பாடு சாப்பிட்றாங்க, இப்போ வந்து கிங் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க, இப்போ வந்து கிங் வந்து முட்டை சாப்பிட்றாங்க, இப்போ வந்து கிங் வந்து மறுபடியும் குழம்பு ஊற்றி சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி ரசம் போட்டு சாப்பிட்றாங்க, தயிர் போட்டு சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிங்கோட அசிஸ்டன்ட் வந்து சொல்ல சொல்ல ஹீரோனி அதை எழுதுறாங்க. ஐயோ நான் என்னத்தை எழுத வந்திருக்கேன், இவன் என்னத்த சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி இருக்கு அவங்க ரியாக்ஷன். கிங் எழுந்துச்சு நடக்க போறாங்க போல, அவங்களுக்கு வயிறெல்லாம் கலக்குது அவ்வளோ சாப்பிட்டா. ஐயோ இப்படி போறதா அப்படி போறதா தெரியாம அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. கிங்குக்கு மட்டும் சுத்தல, அவங்க பின்னாடி வர சர்வன்ஸ் கிளக்ஸ் எல்லாம் மெய்டு எல்லாருமே சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. காமெடியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உள்ள போய் பார்த்தா அவங்க பாத்ரூம் போறதையும் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோனியால முடியல, என்னடா அதுங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில பார்த்தா அவங்க கிங்கோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோனி கிட்டேயே கிங்கோட பூப் குத்துட்டு போய் போடுங்க, வெளில போய் போடுங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோனியால முடியல. உடனே ஹிஸ்டாரியன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஆஃபீஸர் யாங்னு ஓடி வந்துட்டு குட் மார்னிங் ஹீரோயினி அப்படிங்கிறாங்க. என்னது குட் மார்னிங்கா? அங்க என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா? கிங்கோட பூ பள்ளி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்றாங்க. உடனே வந்துட்டு எல்லாரும் சொல்றாங்க, இது உனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, நீ ஜெயில இருந்துட்டு வந்து இங்க நடந்த கூத்தே வேற, எங்க எல்லாரையும் பழிவாங்க தான் உன்னைய வந்து கிங் வந்து நாள் முழுக்க அவர் கூடயே வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இருக்க எல்லாரும் சொல்றாங்க. ஹிஸ்டாரியன் மேல ஒரு போர் தொடுக்குறாங்க கிங், அதுவும் சைலண்ட் வாரா இருக்குது, அதுவும் உன்னை வச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே ஆஃபீஸர் யாங் வந்து என்ன சொல்றாங்க, ஆமா நம்ம தான் இந்த போர்ல இது எப்படியாச்சும் ஜெயிக்கணும், ஹீரோனி இது உன் கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோனி இது என்னடான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிங் இருக்க இடத்துக்கு போனா மினிஸ்ட்ரியில இருந்து என்னென்ன தப்பு வருதோ அதெல்லாம் கரெக்ட் பண்ற மாதிரியான கிங் கொடுத்துருக்காங்க. கிரவுன் பிரின்ஸுக்கு பீப்புளுக்கான. ஸோ கிங்கு கிட்ட வருது, இந்த ஆஃபீஸர் வந்து தப்பு பண்றாங்க, வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னா உடனே கிங் வந்து என்ன சொல்றாங்க, ஓகே அவனை டிவோர்ஸ் கொடுக்க சொல்றான் அவங்க ஒய்ஃபை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசினுக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு குற்றச்சாட்டு, குட்டி குட்டி மெடலா இருக்கும், இது வந்து பெரிய மெடல், எனக்கு இந்த குட்டி வேணாம் அந்த பெருசு படிங்கிறாங்க. பெருசு படிக்கும் போது அது பாட்டு போயினே இருக்கு, இந்த ஆஃபீஸர் இவ்வளோ, இந்த ஆஃபீஸருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஹீரோனியால எழுதவே முடியல, யாராச்சும் சொன்னாலே எழுதுறது கொஞ்சம் கஷ்டம், இல்லை வர அப்பா படிக்கிறீங்க ஃபாஸ்டா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்றாங்க. ஹீரோனி ஐயோ சார் சார் அப்படின்வாங்க, படிச்சுக்கிட்டே போ சார் அப்படின்வாங்க. உடனே வந்து நின்றுட்டு என்னம்மா அப்படின் போது, சார் அந்த யாங்குன்னு ஒருத்தங்க பேர் சொன்னீங்களா அங்க நிக்கிறேன் சார், மறுபடியும் அதுல இருந்து கண்டினியூ பண்ண, ஓகே நான் இப்போ மறுபடியும் படிக்கிறேன், மறுபடியும் நோட் பண்ணிக்கோ சொல்லிட்டு பிளா 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 சொல்லிட்டே போவாங்க. சார் மறுபடியும் இங்க நிக்கிறேன்னு சொன்னோன்னே ஐயோ இந்த பொண்ணு கூட என்னதான் ரோதனையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கொடுமை அப்படியே போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல வந்துட்டு செகண்ட் ஹீரோனியும் கிரவுன் பிரின்ஸும் வந்துட்டு மீட் பண்றாங்க. அப்போ வந்து செகண்ட் ஹீரோனி சொல்றாங்க, சார் எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது கிரவுன் பிரின்ஸ் சொல்றாங்க, இப்போதைக்கு நான் அப்ப கிரவுன் பிரின்ஸா இல்லை, அதனால நீ என்னை நோட்ஸ் எடுக்க வேணாம், நீ கிளம்பு அப்படின்ட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹீரோனி கேட்குறாங்க, நீங்கள் வந்து வெளில அண்டர் கவர் ஆப்ரேஷன் மாதிரி தானே போறீங்க பீப்புள் பார்க்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தே வெளில போறாங்க. ஜாலியாக கிரவுன் பிரின்ஸ் வந்து அண்டர் கவர் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி இல்லை, ஜாலியாக பசங்க கூட ஃபன் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஜாலியாக இருக்காங்களா. உடனே செகண்ட் ஹீரோனி சாப்பிடும் போது கேட்குறாங்க, என்ன பிரின்ஸ் நீங்கள் வந்துட்டு இப்போதான் வந்து உங்கள் மூஞ்சில் சிரிப்பே தெரியுது அப்படின் போது பிரின்ஸ் கேட்குறாங்க, ஏன் நான் இப்போ சொல்கிறதையோ நீ இப்போ எழுத போறியா அப்படின்னு சொல்லும் போது செகண்ட் ஹீரோனி இல்லை நான்லாம் எழுத மாட்டேன், நான் நோட்டை தூக்கி தள்ளி வச்சுறேன், இன்னைக்கு ஒரு நாள் நான் எழுதவே மாட்டேன் எதுவுமே ரெக்கார்டுக்கு, அதனால நீங்கள் சொல்லுங்க அப்படின் போது கிரவுன் பிரின்ஸ் சொல்கிறாங்க, நான் வந்துட்டு கிரவுன் பிரின்ஸாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் யாராச்சும் பார்த்துக்கினே இருப்பாங்க, நான் செய்கிறத நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் இங்கே பாரு எல்லாரும் வந்துட்டு என்னை ஒரு பர்சன், ஜஸ்ட்டு கடந்து போட ஒரு பர்சனாக தான் பார்ப்பாங்களே தவிர்த்து என்னை அதுக்கு மேலே அவங்க வந்து நோண்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதனால எனக்கு வெளில தான் ஹாப்பியாக இருக்கும், நான் எப்போவுமே இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு அட்லீஸ்ட் எப்பயாச்சும் ஒரு வாட்சியாச்சும் வந்துடுவேன், இன்ஸ்பெக்ஷன்லாம் சும்மா தான், நான் ஜஸ்ட் வெளில வந்து ஹாப்பியாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும் தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் சொல்லிடுறாங்க. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஹாப்பியாக போகுது. அதுக்கப்புறம் கிரவுன் பிரின்ஸ் ரிட்டர்ன் வரும்போது செகண்ட் ஹீரோனிக்கு ஒரு டை மாதிரி ஒரு ஃப்ளவர் எம்ப்ராய்டரி போட்டு ஒரு துணியை எடுத்துகிட்டு போயிட்டு, இந்த நாள் முழுக்க நீ வந்தல அந்த கடைக்காரவங்க வேறு வாங்கிக்கோனாங்க, அதனால தான் வாங்கினேன், இந்த வச்சுக்கோங்கிறாங்க. உடனே செகண்ட் ஹீரோனி வந்து என்னை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வர வேணாம் சொன்னீங்க, அப்புறம் தான் வரத்துக்கே ஒத்துக்குனீங்க, நீங்கள் ஹீரோனி பற்றி தெரிஞ்சுக்க தானே எனக்கு ஓகே வரத்துக்கு ஒத்துக்குனீங்க. செகண்ட் ஹீரோனி வந்து இப்போ வந்து கிங் கிட்ட ரொம்பவே கஷ்டப்படுறா, ஆனால் வந்துட்டு கிங்கும் சும்மா விடுற மாதிரி தெரியல அவளை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோனி சொல்லிடுறாங்க. ஆனால் பிரின்ஸ் வந்து அது எதுவுமே கேட்காம இந்த புரியுன்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்டு அவங்க பட்டு போயிடுறாங்க. செகண்ட் ஹீரோனே பிரின்ஸ் கொடுத்த அந்த எம்ப்ராய்டரி கிஃப்டை தூக்கி ஒரு டப்பாக்குள்ளே எடுத்து வச்சிடுறாங்க சேஃபாக. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹீரோனியை தான் காட்டுறாங்க, ஐயோ நைட்டே ஆயிடுது, கிங் விட்டா ஐயோ என்னடா அதுன்னு சொல்லிட்டு புலமையினே வந்து ஆஃபீஸில் வந்து படுத்துடுறாங்க அப்படியே பெஞ்சு ரெண்டுத்தை போட்டுட்டு.
அப்போ தான் வந்து கிம் வராங்க. வந்துட்டு எப்படி போச்சு இன்னைக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. டயர்ட் ஆயிட்டியாங்கிற மாதிரி. உடனே ஹீரோயினி அச்சுப்பிச்சு எழுந்துட்டு, நீங்கள் இன்னும் கிளம்பலையா வீட்டுக்கு, இங்கே தான் இருக்கீங்களான்னு சொல்லும்போது, உடனே கிம் வந்துட்டு இது நாளையோட கிங்கோட பெட்டிஷன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இது நான் எழுதி ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து நாளைக்கோ எடுப்பாங்க. ஸோ நீ கவலைப்பட வேணாம் பெட்டிஷன் எழுதுறதுக்குன்னு சொல்லிட்டு கிம் சொன்னோடனே ஹீரோயினி, ஐயோ நீங்கள் தான் பெஸ்ட்டு. கிம் வந்துட்டு இது உனக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினி வந்து, ஐயோ இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு கிம் வந்து ஹீரோயினி கை பார்க்குறாங்க. ஹீரோயினிக்கு எழுதி எழுதி அந்த விரலே செவந்து போயிடுச்சு. அப்போ வந்து ஹீரோயினியும் கிம்மும் வந்து தண்ணியில் கை வைக்க சொல்கிறாங்க. ஹீரோயினி வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லும் போது கிம் சொல்கிறாங்க, இவங்க ரொம்ப உன்னை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட உனக்கு பிடிக்கலனா கூட நீ நின்று யாரும் உன்னை பற்றி தப்புலாம் சொல்ல மாட்டோம், ஏன்னா எங்களுக்கே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்லும் போது ஹீரோயினி சொல்கிறாங்க, நீங்கள் இப்படிலாம் பேசுனால தான் எனக்கு வந்து என்ன நடக்குமோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நானும் வந்துட்டு அவங்க கிங் வந்து என்ன பண்ணுறாங்களோ பண்ணிட்டோம், நானும் வந்து அதுக்கு சரிசமமாக அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி இதெல்லாம் நிற்பேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ நிஜமாலே இப்படி தானா, இல்லைன்னா உனக்கு எங்கேயாச்சும் மூளையில் எங்கேயாச்சும் கிராக் விழுந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிம் பேசும்போது ஹீரோனி வந்து, ஆமாம் நான் நிஜமாலே ப்ரீவியஸ் லைஃப்பில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா அதான் பண்ணுவேன் போல, அதனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லிட்டு அங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவை காட்டுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தினைக்கும் புது புது வீடியோ வந்துக்கினே இருக்கும்.